நம்மளுடைய எதிராளி யார் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் அறியணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதற்குரிய அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ரேங்கை நம்ம உயர்த்தும் பொழுதுதான் நம்ம அந்த பிசாசை தோற்கடிக்க முடியும். ஆமென். பிசாசை குறித்து சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தந்திரம் உள்ளவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு சின்ன காரியம் தான் இது, கீழ்ப்படியதற்கான ஒரு சின்ன காரியம் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வழி விலக செய்யறதுக்கு சத்ரு என்ன பண்றான், தந்திரமாய் நைஸா நுழைஞ்ச என்ன பண்றான், ஏவாளோட ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை வைக்கிறான். என்ன சொல்றான், இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னைக்குமே ஆண்டவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்குது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்ம மேல இருக்கு. ஆனா அதை கொலைக்கும்படி சத்ரு என்ன பண்ணுவான், தந்திரமாய் மனிதர்கள் மூலியமா, அப்படி சொன்னாங்களா, இந்த பாவம் ஒன்றும் இல்லை, இந்த சின்ன கோவம் தானே, இந்த சின்ன பாவம் தானே, இந்த சின்ன பொய் தானே, இந்த சின்ன பொறாமை தானே, இந்த சின்ன ஒரு என்ன திருட்டு தானே, இதெல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செய்யலாம், மற்றவங்களாம் பாரு அவங்களாம் செய்யலையா, அவங்களாம் சர்ச்சுக்கு போறாங்க ஆனா இந்த பாவம்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்க ஆனாலும் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, அதனால இது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மூலியமா சத்ரு என்ன பண்ணுவான், நம்மளுடைய இருதயத்துல அந்த விதையை விதைப்பான். எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க அந்த நோக்கத்தை கொலைக்கும்படியாய், அந்த திட்டத்தை செயல்படுத்தும்படியா என்ன பண்ணுவான், நம்மளுடைய இருதயத்துல விதை விதைப்பான். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த தந்திரங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களா இருந்து நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். நம்மளே என்ன பண்ணணும், வாசலை ஒருபோதும் திறந்து கொடுக்க கூடாது. சத்ருவோட மனிதர்கள் யாராவது இருக்காங்க, இந்த உங்களுக்கே தெரியும், ஆவியில நீங்களே நிதானிக்க முடியும். ஓகே, இவங்க கிட்ட பேசினா நான் ஆண்டவரை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னா நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஆமென். இவங்க கிட்ட நான் பேசினா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதே எனக்கு தடையா இருக்கிறது அப்படின்னா நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. அதான் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம் உள்ளவன். ஆமென். சோ நம்ம எப்படி இருக்கணும், இந்த சத்துருவின் தந்திரங்களை நம்ம அறிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகே சாத்தான் ஏதோ பிளான் பண்றான், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஓட்டத்துல ஏதோ ஒரு விதைய, கள்ள விதைய போட்டு என்னுடைய அழைப்பை கெடுக்க பார்க்கறான்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டு வழி விலகிறது அவசியமா இருக்கிறது.